வெல்கம் டு நந்தினி மண் சட்டி சமையல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பருப்பு துவையல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. இப்போ நம்ம ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம். ஹீட் ஆகிட்டுருக்கு. இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கப்பளவு துவரம்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு நம்ம போட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வைக்கிறது ரொம்ப முக்கியங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. இது ஸ்மெல் நல்லா வரும். இது வதக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் இந்த சமயத்தில் ஒரு 5-6 பூண்டு பல் தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. இதோட காரத்துக்கு ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். இதில் 2 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இது எல்லாமே நம்ம சேர்த்துறதுக்கப்புறம் இதை ஒன்றா இந்த மாதிரி கைவிடாமல் வதக்கி விடுங்க. இதில் நம்ம எண்ணெயோ அல்லது தண்ணியோ எதுவுமே நம்ம வதக்கிறதுக்கு சேர்த்த போகிறது இல்லைங்க. இது நம்ம வதக்கும்போது அடுப்பு சிம்மில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும். இப்போ இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. புளி நீங்கள் சேர்த்துக்கும் போது சீக்கிரமாக கெட்டும் போகாது. இந்த சட்னியை நீங்கள் அரைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக நீங்கள் அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி இதோட பச்சை வாசம் போகணும். இதோட ஸ்மெல் நல்லா வருங்க. அது உங்களுக்கே தெரியும். அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா கைவிடாமல் இப்படி வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்படி வதக்கி முடித்ததுக்கப்புறமா நம்ம இதை நல்லா ஆற விட்டுருவோம். இது நல்லா ஆறட்டுங்க. இது நல்லா இங்கே பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். இதனுடைய கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது நீங்கள் பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள், பருப்பெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ தான் இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆற விட்டு அரைச்சி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நான் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ தாளிக்க ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணுங்க. நல்லா இந்த மாதிரி படபடன்னு இந்த மாதிரி நல்லா பொரியணும். இப்போ நம்ம உளுந்து ஒரு 1/4 ஸ்பூனு, கருவேப்பிலை ஒரு கொத்தும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை இந்த சட்னியில் ஊற்றிக்கலாம். இப்போ சூப்பரான சுவையான துவரம்பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த துவரம்பருப்பு துவையலை நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நன்றி.